ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பாடல்களுடைய எண்ணிக்கை வந்து எப்படி நம்ம ஈஸியாக வந்து ஞாபகத்துக்குலாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இதோட வீடியோ வந்து ஏற்கனவே வந்து போட்டிருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷனில் லைக் கொடுக்குறேன், நான் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பாடல்களோட எண்ணிக்கை தான் வந்து என்னென்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இதில் வந்து ஷார்ட்கட் இதை நம்ம எப்படி ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மூதுரை வந்து 31 பாடல்கள். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து மூதுரை 31 பாடல்கள். இது எப்படின்னா துறை இருக்கான்ல, துறை வந்து 3 பேர்த்தில் ஒரு ஆள் வந்து துரைன்னு தான் இருப்பாங்க. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மூதுரை 3 பேர்த்தில் ஒரு ஆள் வந்து துரைன்னு பேர் வச்சுருப்பாங்க. 3 ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா மூதுரை அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 31 பாடல்கள். அடுத்தது வந்து ஆசாரக்கோவை வந்து 100 பாடல்கள். இது எப்படி அப்படின்னா வந்து ஆச்சாரமாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, 100% வந்து சுத்தமாக க்ளீனாக வந்து இருப்பாங்க. ஆச்சாரக்கோவை வந்து 100% சுத்தமாக ஆச்சாரமாக அசைவம்லாம் வந்து சாப்பிடாம இருந்தால் தான் வந்து சாமி வந்து ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு வந்து மனசளவில் ஒரு நிம்மதியை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசாரக்கோவை வந்து 100 பாடல்கள். சுத்தமாக இருக்கவங்க 100% சுத்தமாக தான் வந்து இருப்பாங்க. அடுத்தது வந்து நீதிநெறி விளக்கம் வந்து 102 பாடல்கள். இது எப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து நீதிநெறி விளக்கத்தில் எத்தனை மொத்த பாடல்கள் அப்படின்னா வந்து 102 பாடல்கள். இது எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து இப்போ ஒரு ஊரில் வந்து 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 100 பேருமே வந்து உண்மையாக இருக்க மாட்டாங்க. அதில் 2 பேர் எப்படின்னாலும் நெறி தவறி தான் வந்து நடப்பாங்க. நீதி இருக்கவங்க வந்து 100 பேர், நெறி தவறவங்க வந்து அதில் 2 பேர். அப்போ 102 பாடல்கள். நீதி நெறி விளக்கம் வந்து 102 பாடல்கள். அடுத்து வந்து முல்லைப்பாட்டில் வந்து மொத்தம் 103 பாடல்கள் இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து முல்லைப்பூ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லைப்பூ வந்து நிறையா இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து நிறையா இருக்கும். மல்லிகைப்பூ வந்து டக்குன்னு வந்து கட்டிடுவாங்க. ஆனால் முல்லைப்பூ வந்து நிறையா இருக்கனால அது கட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ வந்து அதை 3 வச்சு கட்டுவாங்க. அதில் மல்லிகைப்பூ வந்து 2 தான் கட்டுவாங்க. முல்லை வந்து 3 பூ அல்லது 4 பூவாக வந்து கட்டு சேர்த்து வச்சு கட்டுவாங்க. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முல்லைப்பூ வந்து 3 தான் வந்து கட்டுவாங்க. அப்போ வந்து 103 பாடல்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பெருமாள் திருமொழி. இது எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா வந்து 105 பாடல்கள் வந்து இருக்குது. பெருமாள் திருமொழியில் வந்து 105 பாடல்கள் இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து பெருமாள் கோயிலுக்கு போவாங்க இல்லையா, அதில் வந்து திருமொழி அந்த வாசகம்லாம் வந்து படிப்பாங்க இல்லையா, அது வந்து சில பேர்த்துக்கு தான் வந்து தெரியும். 5 பேர்த்துக்கு தான் வந்து ஒரு 10 பேர் வர்றாங்கன்னா 10 பேர் வந்து கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா வந்து அந்த 5 பேர்த்துக்கு தான் வந்து அந்த திருவாசகம் வந்து தெரியும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்காங்க. அப்போ பெருமாள் வந்து 105 பாடல்கள். பெருமாள் திருமொழி 105 பாடல்கள். நெக்ஸ்ட் வந்து நாச்சியார் திருமொழி வந்து 143 பாடல்கள் வந்து இருக்குது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து நாச்சியாரை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நாச்சியாருங்கிறது ஒரு பொண்ணுங்கிறத வந்து வச்சுக்கோங்க. 143 நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நாச்சியார் அது ரொம்பவே ஒரு அழகான பொண்ணு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ 143 வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 143 வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அறநெறிச்சாரம் வந்து 225 பாடல்கள் வந்து இருக்குது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு தெரிஞ்சவங்க யாராவது வந்து சும்மா யாராவது வந்து நம்மளை அரைஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும், 2 அரை விட்டாங்கன்னா 25 நாளுக்கு வந்து எந்திரிக்கவே முடியாது. 2 அரை விட்டாங்கன்னா 25 நாள் வந்து படுக்கையாக ஆயிடுவாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 2 அரை 25 பாடல்கள், 225 பாடல்கள் வந்து அறநெறிச்சாரத்தில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து இதுக்கும் வந்து மோஸ்ட்லி வந்து தமிழ் வீடு தூதும் வந்து கலிங்கத்து பரணியும் வந்து தான் வந்து கலிங்கத்து பரணி வந்து தாலிசையில் வரும். தமிழ் வீடு தூது வந்து கன்னிகள். இதை மட்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் வீடு தூது வந்து 268 கன்னிகள், 268 கன்னிகள். இது வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். கலிங்கத்து பரணி வந்து 599 தாலிசையில் வந்து வரும். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். மித்தது எல்லாமே வந்து பாடல்கள் தான் வந்து வரும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து தமிழ் வந்து 2 அரை விட்டானா 2 அரை 6 விட்டானா வந்து 8, 2 + 6 வந்து 8, 2
2 அரை விட்டானா 8 விரலும் வந்து பதிஞ்சிடும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 விரலும் வந்து பதிஞ்சிடும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வரும். தமிழ் வீடு தூது வந்து 268 கன்னிகள், பாடல்கள் கிடையாது, கன்னிகள். நெக்ஸ்ட் வந்து நாலடியார். நாலடியார் வந்து 4 அதில் வந்து அதுலேயே வருது. அப்போ 400 பாடல்கள். பழமொழி 400 வந்து அதிலே வந்துடுது, 400 பாடல்கள். அடுத்து வந்து மலைப்படுகடாம் வந்து 583 பாடல்கள். இதையும் வந்து நம்மளுக்கு ஷார்ட்கட் வந்து அவ்வளோவா வந்து கிடையாது. மலைப்படுகடாம் வந்து 583 பாடல்கள். நெக்ஸ்ட்டு வந்து கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணியில் வந்து மொத்தம் வந்து 599 தாலிசை வந்து இருக்குது. தமிழோட தூதும் கலிங்கத்து பரணியும் தான் வந்து டிஃப்ரெண்ட் பேரில் வரும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கலிங்கத்து பரணி வந்து தாலிசை, தமிழோட தூது வந்து கன்னிகள். சரிங்களா? 268 கன்னிகள். இப்போ தானே பார்த்தோம், 268 கன்னிகள் இருக்குது. கலிங்கத்து பரணியில் வந்து 599 தாலிசைகள் வந்து இருக்குது. இதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து இதுக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் வந்து நம்ம இதை வந்து ஞாபகம் வேறு வழியில் நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும். அதே மாதிரி தான் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சியில் வந்து 752 பாடல்கள் வந்து இருக்குது. சரிங்களா? முத்தொள்ளாயிரத்தில் வந்து 900 இதிலே வந்து வருது. அப்போ 900 வந்து 900 பாடல்கள். நெக்ஸ்ட் வந்து திருமந்திரம். திருமந்திரம் வந்து 3000 பாடல்கள். மந்திரம் அப்படின்னாலே வந்து 3000 பாடல்கள் வந்து இருக்கும். அப்போ திருமந்திரம் வந்து 3000 பாடல்கள். சும்மா நம்ம பேச்சு கூட சொல்லுவாங்க, உனக்கு 3000 மந்திரமும் வந்து தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவுக்கு வந்து 3000 மந்திரம் வந்து தெரியும் அப்படிங்கிறத வந்து கூட நம்ம ஷார்ட்கட்டாக வந்து வச்சுக்கலாம். திரு அப்படிங்கிறது வந்து 3000 பாடல்கள் வந்து தெரியும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ராவண காவியம். ராவண காவியம் வந்து 3100 பாடல்கள். இது வந்து அடிக்கடி வந்து கேட்பாங்க, 3100 பாடல்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து தேம்பவாணி வந்து 3615 பாடல்கள். இதுவும் வந்து நம்ம வேறு வழியில் ஞாபகம் வச்சு தான் ஆகணும். 3615 பாடல்கள் வந்து தேம்பவானில் வந்து இருக்குது. மோஸ்ட்லி வந்து எல்லாத்துக்குமே வந்து ஷார்ட்கட் சொல்லிட்டேன். ஒரு சிலதுக்கு மட்டும் நம்ம வந்து எப்படினாலும் நம்ம படித்து தான் ஆகணும். அதை மட்டும் நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ.